வச்சு போட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஒரு நாளா வராம 800 பேர் வந்து போணும் சார் உள்ள. ஒரு கேட்ல. காலையில உங்களுக்கு வந்து கோர்ட் அனுப்புறதுக்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சான்னு கேட்டீங்கன்னா, 12 மணி, 1 மணி வரைக்கும் கோர்ட் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். 50, 60 கோர்ட்டுக்கு அனுப்பணும். ஒரு கோர்ட்டுக்கு இப்ப 20 பேர், 30 பேர், 40 பேர் கோர்ட்டுக்கு அனுப்பணும் அத்தன பேரையும். அத்தன பேரையும் வாரண்ட் படிச்சு இவன் தான்னு பார்த்து, ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வச்சு டாலி பண்ணி, இந்த போலீஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அவங்க. இப்ப இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு ஒரு கேட் தான் இருக்கு சார். ஒரு கேட் தான் இருக்கு. ஜெயிலுக்குள்ள ஒரு கேட் தான். வேற செகண்ட் கேட் கிடையாது எங்கேயும். அப்புறம் உள்ள இருக்க ஸ்டாஃப் இருக்காங்க. ஸ்டாஃப்ல கொஞ்சம் மோசமான ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லைங்களா? உள்ள இருக்கிறவங்களே அங்க இருக்க கிரிமினல்ஸுக்கு தேவைப்படக்கூடிய போதைப் பொருளையோ, அல்லது அவங்க விரும்பக்கூடிய விஷயங்களையும் சப்ளை பண்ணாங்கன்னா, அது என்ன அமைப்பு அது அப்போ? எவ்வளோ பனிஷ்மென்ட் குடுக்க தானே செய்றாங்க. நாங்க அவன் கிடைச்சுட்டான்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த காவலரையோ, இல்ல அந்த பணியாளரையோ வந்து நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் போலீஸ்க்கு. அவங்க பிரிசனரா உள்ள வந்துருவான் அவன். அதாவது தவறு செய்த அந்த காவலரே இப்ப கைதியா உள்ள இருக்காரு. கைதியா உள்ள வந்துருவான். ஆனா, அவர் இன்னும் சௌரியத்தோடல்ல இருப்பாரு அப்ப? அவருக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருக்கும் தானே? ஆமா, உள்ள இருப்பானுங்க அவனுங்க. ஏன்னா அவனுக்காக தானே வாங்கிட்டு வரான் இவன் உள்ள. ஒரு நொட்டோரியஸ் கிரிமினல் அல்லது ஹேபிச்சுவல் கிரிமினல்ஸ், புரொஃபஷனல் கிரிமினல்ஸ் இவங்களுக்கு நடுவுல ஒரு 10% 20% ஏதோ அவசரத்துக்கு செஞ்சவங்க, இது தவறுன்னே தெரியாம குரூப்ல போய் கூட நின்னு மாட்டிக்கிட்டவங்க, இவங்களும் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்தா, அவங்க என்ன ஆவாங்க சார்? அவங்க மறுபடியும் இந்த கலைய படிச்சுக்கிறாங்க. ஆனா பாவம் இல்லையா சார்? அவன் ஏதோ வாழ்க்கைக்கு வேண்டியவன், ஏதோ ஒரு தப்புல தெரியாம அவர் உள்ள வந்து, அவங்கள செக்ரிகேட் பண்ணி, அதாவது இவங்கலாம் வந்து ஒரு தெரியாத்தனமா அந்த தப்ப பண்ணிட்டாங்க. இவங்கலாம் புரொஃபஷனல் கிரிமினல்ஸ் இல்ல. அவங்கள சேஃப்கார்ட் பண்ணி பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வச்சிருக்கீங்களா? ஹேபிச்சுவல் பிரிசனர்ஸ் இருக்கான்னு வச்சுக்கங்களேன், அவங்க தனியா ஒரு பிளாக்ல வச்சிருப்போம். அவனோட காஷ்மீர் பிரிசனர்ஸ மிங்கிள் ஆக விட மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து அடலசன்ட் பிரிசனர்ஸ் இருக்கான்னு வச்சுக்கங்க, அவங்க தனியா வச்சிருப்போம். பாஸ்டல் இன்மேட்ஸ்ன்னா அவங்க தனியா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மர்டர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தனியா வச்சிருப்போம் நாங்க. அ வேற கொள்ளைக்காரங்க அந்த மாரி இருந்தாங்கன்னா, அந்த குரூப் தனியா வச்சிருப்போம். எல்லாம் தனித்தனியா தனித்தனி கிளாஸிஃபை பண்ணி வச்சிருப்போம். ஒரு சில தகவல்கள நான் கேட்கிறேன் சார். ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் பதியப்பட்டுட்டா, அவர் லைஃப் என்ன ஆகும்? ஏன்னா இன்னைக்கு அவசரமா ஃப்ரெண்ட்ஸுங்க, என் ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்டுன்னு சும்மா போயிட்டு ஏதோ சண்டை கிண்டேன்னு இது ஒரு ஆபத்து தெரியாமலாம் நெறைய நடந்துருது. எஃப்ஐஆர குவாஷ் பண்ணலாமே நம்ப. ஒரு சார்ஜ் ஷீட் ஆயிடுச்சுன்னா, சார்ஜ் ஷீட் ஆச்சுன்னா கோர்ட்ல ரிலீஸ் பண்ணிடுறாங்கல்ல உங்களுக்கு. ஆனா இதையெல்லாம் கடந்து வந்த ஒருத்தர் எப்படியா இருந்தாலும் லைஃப்ல ஒரு சின்ன ஒரு கரும்புள்ளியோட தானே கடக்க வேண்டியிருக்கும். ஆமா, அது இருக்கும் அவன் மேல. அது ஆ. ஸ்டிக்மா அவன் மேல எப்பவுமே இருக்க தான் செய்யும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். அப்படி இல்லன்னா இவன் மேல கேஸ் இருந்துச்சு. இவன் மேல இந்த உடனே ஒருத்தன புடிச்சான்னு கேட்டீங்கன்னா, உடனே வந்து அவனுடைய பிரையர் ரெக்கார்ட் தானே பார்க்குறாங்க அவங்க. வேலை குடுக்குறவனே வச்சுக்க மாட்டான் அவங்களுக்கு. இவன் மேல வழக்கு இருக்கு. இவன் ஏற்கனவே இது மாரி பண்ணியிருக்கிறான். போலீஸ் கேஸ் இருக்கு இவன் மேல. பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அத வந்து எடுத்துக்கிட்டு வந்து, இவன் வந்து அத குவாஷ் பண்ணணும். அவன் கோர்ட்ல வந்து ஆர்டர் வாங்கணும். ஆனா ரியாலிட்டில அப்படிலாம் பண்ணா கூட ஒரு கம்பெனி வேலைக்கு எடுத்துக்குமா என்ன? எடுத்துக்க மாட்டாங்க. எடுத்துக்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. மாட்டான். விமனுக்கு எவ்வளோ சேஃப்டி சார் பிரிசன்? விமென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டியா தான் இருப்பாங்க. ஒண்ணும் உங்களுக்கு மேல் உள்ள போ முடியாது நம்பர் 1. பட் என்னன்னா, அவங்களுக்குள்ள வந்து இருக்கும். உள்ள வந்து அஃபென்ஸ்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு போதைப் பொருள் அஃபென்ஸு. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கிளாஷ். உள்ள 2 குரூப் கிளாஷ், அடிதடி. இதுதான் உங்களுக்கு உள்ள ஜெயிலுக்குள்ள அஃபென்ஸ். ஸோ உள்ள போதைப் பொருள் வந்து போதைப் பொருள் இல்லாத ஒரு சிறையே கிடையாது உலகத்திலேயே எங்கேயும். உலகம் முழுக்கவே இருக்கு. எவன்கிட்ட கேட்டீங்கனாலும் நீங்க ஃபாரினர்ஸ் வந்து அவன்கிட்ட ஃபாரினர்ஸ்லாம் பிரிசன் அஃபிஷியல்ஸ் வருவாங்க. அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ட்ரக்ஸ் இஸ் அவர் ப்ராப்ளம் சார். அதுதான். ஸோ போதைப் பொருள் இல்லாத எப்படியாவது எடுத்துட்டு வருவான் உள்ள. அது எப்படி எடுத்துட்டு வருவான்னே சொல்ல முடியாது. கைய கிழிச்சு உள்ள வந்து அந்த பவுடர வச்சு உள்ள வச்சு பிளாஸ்டிக் பேப்பர்ல வச்சு அத தெச்சு மேல பெரிய ஒரு பேண்டேஜ் போட்டு வந்துருவான். நீங்க வந்து என்ன கைய கிழிச்சா பார்க்க போறீங்க? இந்த வெளிய வந்து எடுத்துருவான். எடுத்துட்டு மறுபடியும் வந்து அடுத்த ஸ்டிச் போட்டுருவான் ஹாஸ்பிட்டல்ல போய். அப்போ உள்ள வந்தது போத தான். உள்ள வந்தும் போத தான். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஜெயிலுக்குள்ள வந்து ஒரு 10% தாங்க வந்து அந்த அந்த கேட்டகரீஸ். எந்த கேட்டகரி? இந்த 10 போதை அடிக்கிறவனுங்கலாம் வந்து 10% தான். அந்த கொண்டாந்து குடுக்குற ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, அந்த மாரி பண்றவங்களா இருந்தாலும், அவங்களும் ஒரு ஒரு பிலோ ஒரு 5% தான். 100 வார்டர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அதில ஒரு ஒரு 5 பேர், ஒரு 2 பேர், இல்ல 3 பேர் இவங்க தான் அந்த தொழில்ல இருப்பானுங்க. இல்ல க ஒட்டுமொத்தமா உள்ள இருக்க எல்லாரையும் ஒரு விக்டிமைஸ் பண்ணி, இவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு முடிவுக்கு வந்துர முடியாது. இதோட இன்னொரு சைடு சார், நீங்க பார்த்த வரைக்கும், உள்ள ஒரு 5 வருஷமோ, 10 வருஷமோ இருந்து வெளியில போயி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிற நபர்களையும் கடந்தது உண்டா? ஜெயிலுக்குள்ள வந்து வெளிய போய்ட்டான்னாலே அவன் பெரிய ஆள் ஆயிடுவான் சார். இங்க இது இது தந்த அனுபவமா? அவன் தந்த அனுபவங்கள் மட்டும் இங்க இல்ல. இருக்கக்கூடிய ஆட்கள்ட்ட மாட்டாம வெளில போனதே பெருசுங்கிறீங்க. ஆமா. நான் பார்த்த வரைக்கும், ஜெயிலுக்குள்ள இருந்து வெளிய போனவன் யாரும் வந்து பிச்சை எடுக்கல. அவன் ஏதோ ஒண்ணு பண்றான் அவன். சப்போஸ் அவன் தெரியாம கூட இருக்கலாம். நான் கேட்கிறது ஒரு ஒரு சாதாரண ஒரு குடும்பஸ்தரு. ஏதோ தவறு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாரு. அவரு அங்கிருந்து திரும்பி வந்த பிறகு, இப்ப நீங்க சொல்றத பார்த்தா நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரு ஒரு மாரி ஒரு ரவுடி வாழ்க்கை தான் வாழ முடியுங்கிற மாரி தான் ஒரு டோன்ல இருக்கு. அவர் சம்பாரிப்பாரு. அது அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது வந்து வெளியில கொஞ்சம் அச்சுறுத்துவதற்கு ஒரு பயன்படலாம். சர்டிபிகேட் மாரி தான் அவனுக்கு அது உள்ள.
வெளிய இருக்க சொசைட்டி வந்து அவன வந்து பயப்படுறாங்க அவன கண்டு. பயப்படுறாங்க. அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றாங்க. அவன் எல்லாத்தையும் போய் கேட்கறான். அவன் அங்க ஒரு தலைவன் மாரி ஆயிடுறான் இல்லையா உங்களுக்கு? நீங்க பணி செய்யும்போது, நீங்க பார்த்து உள்ள கவனிச்சு பழகிய சில பேர் வெளியில வந்திருப்பாங்கல்ல. அவங்களும் உங்களோட தொடர்புல இருக்க முயற்சி பண்ணுவாங்களா? டிட்டாச் பண்ணிப்பாங்களா? தொடர்பே இருக்காது. எங்கள பார்க்கறதுக்கே விரும்ப மாட்டாங்க முதல்ல. நாங்களும் அவங்ககிட்ட பழகவும் கூடாது. நாங்க பார்க்கவும் மாட்டோம் அவங்கள. இப்போ ஒரு படத்துல காமிச்சாங்கன்னா வந்து இப்போ ஒரு லேட்டஸ்ட்டா ஒரு ஜெயிலர் படத்துல காமிச்சாங்க. 3 பேர் வந்து அவர் ஜெயிலரா இருக்கும்போது ம், கைதியா இருந்தவனுங்க. அவனுக்கு பெரிய தாதாவா இருந்தவனுங்க. ம். அவங்களுடைய ஹெல்ப்போட அவர் வந்து பண்ற மாரிலாம் நாங்க டச்சே வச்சுக்கக்கூடாது. ஓ! டச் வச்சுக்க கூடாது. ஆனா வச்சுப்பாங்களா ஜென்ரலான்னு கேட்கிறேன். இல்ல. வச்சுக்க மாட்டாங்க. அது ஆபத்து தானே! ஓ! ஆக்சுவலா சிறைத்துறையில பணியாற்றுவது, நீங்க அதுக்கு பிறகு உங்கள கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆமா. இவரு உள்ள எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரா? இதெல்லாம் கண்காணிச்சுட்டே தான் ஆமா. இருப்பாங்க. அதெல்லாம் வந்து விஜிலன்ஸ் இருக்கு எங்ககிட்ட. ஓ! ஓ! ஓகே. பார்த்துட்டு தான் இருப்பாங்க. எங்கள பத்தி ரிப்போர்ட் போயிட்டே தான் இருக்கும். எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? 40